சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி இந்து மதம் குறித்தும் பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசியதாக அவரது துணை பொதுச் செயலாளர் பதவி திமுக தலைவர் ஸ்டாலினால் பறிக்கப்பட்டது. தனது பேச்சுக்கு பொன்முடி வருத்தமும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமைச்சரின் சர்ச்சை பேச்சுக்கு எதிராக வழக்கு பதிய தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் வனத்துறை அமைச்சர் பொன்முடி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பேச்சு திமுக தலைமையையே சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கிடையே அமைச்சர் பொன்முடியை திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். இந்த நிலையில் பெண்களையும் இந்து சமய நம்பிக்கையையும் கேவலமாக பேசியவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் எனவும் பலர் வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கிடையே தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார் பொன்முடி. இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், பெரியார் திராவிட கழகம் நடத்திய ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி நான் பேசிய பேச்சுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். இந்த தகாத கருத்தை நான் பேசியது குறித்து உடனடியாக மனப்பூர்வமாக வருந்தினேன். நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் உள்ள எனக்கு இதுபோன்ற தடுமாற்றம் ஏற்பட்டது குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன். பலருடைய மனதையும் புண்படுத்தும் வகையில் இந்த பேச்சு அமைந்துவிட்டது குறித்தும் அவர்கள் தலைகுனியும் சூழல் ஏற்பட்டது குறித்தும் நான் மிகவும் மனம் வருந்துகிறேன். மனம் புண்பட்ட அனைவரிடமும் நான் பேசிய பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என கூறியிருந்தார். இந்த நிலையில் அமைச்சரின் சர்ச்சை பேச்சுக்கு எதிராக வழக்கு பதிய தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக பொன்முடி மீதும், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை பெண் ஒருவர் புகார் அளித்திருந்தார். அதேபோல இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் தமிழகத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் கொடுத்துள்ளன. அமைச்சரின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக பாஜக, அதிமுக ஆகியவையும் போர்க்கொடி தூக்கியுள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், அவர் மீது வழக்கு பதிய டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மாநில தேசிய மகளிர் ஆணையத்தில் பாஜக வழக்கறிஞரான மணி என்பவர் புகார் கொடுத்திருக்கிறார். ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசியுள்ள பொன்முடிக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொன்முடி மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகளிர் ஆணையம் விரைவில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இதனால் அவர் அமைச்சர் பதவிக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று அமைச்சர் பொன்முடி தனது பதவியை இழந்தார். அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து மீண்டும் அமைச்சராக பதவியேற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தொடர் விமர்சனங்கள் வருவதால் தற்காலிக ஏற்பாடாக பொன்முடியிடமிருந்து அமைச்சரவை பதவி பறிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது.